ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம கிராம உதவியாளர் அந்த வேலைங்கிறது கொஞ்சம் ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டிருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேளை பொங்கல் முடிஞ்சு கூட நமக்கு ரிசல்ட்டு மேபி கிடைச்சிட அதிக வாய்ப்பு இருக்குது. நான் இப்போவே கிடச்சிரும், இந்த டேட்டில் கிடச்சிரும்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா கவர்மெண்ட் வேலை பொறுத்த வரைக்கும் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் இருக்கும். இப்போ அதை விட அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடு வாரியாக பட்டியல் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டி மற்ற இதர பிரிவினர்களுக்கான இடஒதுக்கீடு பட்டியலை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறது அந்தந்த பட்டியலை பொறுத்து தான் வரும். இப்போ கிராம வாரியாக தான் முன்னுரிமை அப்படிங்கும்போது, கிராம வாரியாக அந்த முன்னுரிமை அப்படின்னா, நீங்கள் அந்த சொந்த கிராமத்தில் இருந்ததாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். இப்போ நான் பக்கத்து கிராமத்தில் இருக்கேன், நான் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், எங்கள் ஏரியாவில் வேக்கன்சி இல்லை, அதனால தான் நான் இந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண ஏரியாவில் யாரும் இல்லை அப்படின்னா அந்த இடம் காலியாக தான் இருக்குது, யாரும் அப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அதுவே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க யோசிக்கவே மாட்டாங்கங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதை தயவு செஞ்சு சரியாக புரிஞ்சுக்கோங்க. யார் யார் பக்கத்து கிராமத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இப்போது நமக்கே தெரியாமல் சீக்ரெட்டாக நம்ம அந்த ஏரியாவில் தான் இருக்குமா அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நமக்கு அப்டேட் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அட்ரஸ் மற்றும் கோட்டா தான் ரிசல்ட்டை தீர்மானிக்க போகுது. நம்ம எஸ்ஏ கோட்டாவா எந்த கோட்டாவில் இருக்கோ அப்படின்றத பார்த்து தான் அவங்க எல்லாம் தீர்மானிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது, நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் கொஞ்சம் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஒரு 2 செட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மேபி ரிசல்ட் வந்த உடனே நமக்கு தாலுக்கா ஆஃபீஸில் கூப்பிட்டு எல்லா சர்டிஃபிகேட்டையும் மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. என்னென்னா மேக்ஸிமம் இந்த கிராமத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா நம்ம பக்கத்து கிராமத்தில் இருக்கோம். அப்படி இந்த நம்ம கவர்மெண்ட்டோட ரூலே என்னென்னா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை. ஏன்னா அந்த ஏரியா பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறனால அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறதா பேசிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்து கிராமத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேபி நமக்கு லக் இருந்தால் கிடைக்குங்கிற மாதிரி தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கவலைப்படாதீங்க. இந்த 2026 எல்லாருக்கும் எல்லாம் நினச்ச மாதிரி அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இனி பார்க்க போகிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உண்மையான நிலவரத்தை நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய்.